வெல்கம் டு ஜோ சமையல். ரேண்டமாக ஒரு 3 days vlog வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஊர் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து மஞ்சள் கனகாம்பரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மா வாங்கி கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் ஊர் கிளம்புறதுக்குள்ளே இவ்வளோ நாள் அம்மா வீட்லேயும் அத்தை வீட்லேயும் என்ஜாய் பண்ணோம் லீவு. ஸோ சம்மர் வெக்கேஷன் எல்லாமே முடிஞ்சு இப்போ நாளைக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து திங்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நைட்ஸ் டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இது மறுநாள் காலையில் சண்டே மார்னிங் இட்லி பண்ணிவிட்டு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் குருமா வைக்கலாம், சிக்கன் ஒயிட் குருமா வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து கண்டிப்பாக ஒரு 7 minutes ஆச்சு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். இந்த குழம்புக்கு தக்காளி தேவையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி என்னோடய இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கேயுமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 7 minutes ஆச்சு இந்த நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். ஸோ சிக்கன்லேருந்து அப்படியே தண்ணி விட்டு வரும், அதுலேயே வந்து சிக்கன் வந்து வெந்து வந்துடும். இப்போது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த புதினா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாச்சு நீங்கள் புதினா ஆட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அரைக்கிற தேவையான தேங்காய், முந்திரி, சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கசகசா, உடச்சக்கல்ல, இது எல்லாமே இதில் போட்டு நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா திக்காக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடணும். இதில் பாருங்கள் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அதுலேயே வந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நான் அதுக்குள்ளே மைய நல்லா பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் இது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் ஒயிட் குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கம்மன்னு வாசனை சூப்பராக இருக்கும். இதில் அரைக்கும் போதே பட்டை, லவங்கம் போட்டு அரைச்சிக்கோங்க. இன்னமும் வந்து டேஸ்ட்டு கூடுதல் சுவையாக இருக்கும். முந்திரி பருப்பும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அரைச்சி இதில் ஆட் பண்ணி அந்த கிரேவியோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ அந்த மிக்ஸிலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி இதில் கொட்டிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகுத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி மஞ்சத்தூள் போடக்கூடாது, நான் இருந்தாலும் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கிரேவி சும்மா அட்டகாசமாக இருக்கும். நல்லா கமகமன் வாசனையோட நல்லா சூப்பர் டேஸ்டியான நம்மளோட சிக்கன் ஒயிட் சால்னா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நல்லா ஒரே ஒரு கொதி வந்து வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில். அதாவது அடுப்பில் ஒரே ஒரு கொதி வந்து வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சிக்கன் ஒயிட் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் ஒயிட் சால்னா வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, முட்டை தோசை அப்படின்ட்டு பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் செக் பண்ண இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அங்கே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து மதியானம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் வந்து சாப்பிட்டோம். அதனால் அது நான் உங்களுக்கு காட்டலை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நல்லா இருட்டிட்டு சூப்பரான மழை வந்து வரத்துக்கு ரெடியாக இருந்துச்சு கிளைமேட்டு. அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து எங்கள் மாடியில் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்படியே ரெண்டமாக காமிக்கிறேன். அப்படியே வந்து பாருங்கள். இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு நல்ல வெயில் அடித்து நம்ம மழை வர டைமில் எவ்வளோ நம்மளுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும் இல்லையா, பிரைட்டாக. அந்த மாதிரி இந்த செடிகள்லாம் நான் பச்சை பசேல்னு இருக்கிறத பார்த்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ், இந்த ஒரே ஒரு ரோஸ் தான் வந்து இந்த டைமில் பூத்துருந்து. இது வந்து நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க. எப்போவுமே மழை சீசன்லேயும் சரி வெயில் சீசன்லேயும் சரி எப்போவுமே ஒரு பூவாச்சும் அட்லீஸ்ட் பூத்துட்டு தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் பெங்களூர் ரோஸை விட எப்போவுமே இந்த நாட்டு ரோஜா வந்து வாங்கி வைப்போம். அண்ட் தென் மல்லியிலேயே 2-3 வெரைட்டி வந்து இருக்குது. குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, அந்த மாதிரி சிங்கிள் லேயர் மல்லி வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்குது. அண்ட் துளசி, கற்பூரவள்ளி எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா லெமன் செடி பாருங்கள். சின்ன தொட்டி தான், ஆனால் அவ்வளோ தூரம் வந்து லெமன் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் மரமாக ஆக வேண்டியது, பட் ஆனால் வீட்டில் இடன்றது இல்லைன்றதுனால இந்த சின்ன தொட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய தொட்டிலாம் மாற்றுறதுக்காக வச்சுருக்கோம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா
நமக்கு கோல்டாக இருக்க டைமில் ஒரு ஆவி பிடிக்கணுனாலும் இந்த கற்பூரவள்ளி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி வாயில் போட்டு மெல்றதுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெடிசனல் பிளான்ட் வந்து கற்பூரவள்ளியும் துளசியும். ஸோ உங்கள் மாடியில் இல்லை உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நீங்கள் துளசியும் கற்பூரவள்ளியும் வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கிட்ஸ்க்கு வந்து கோல்டு இருக்குது அப்படின்னா நம்ம கஷாயம் போட்டு கொடுக்கலாம். இல்லைனா நம்ம சும்மாவே நம்ம வாஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது தொண்டையில் இருக்க இன்ஃபெக்ஷன்லாம் கண்டிப்பாக வந்து சரியாயிடும். அண்ட் தென் இது வந்து முருங்கை மரம், இதுவும் குட்டியாக அப்படியே வளர்ந்துட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி பூ, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கஸ்தூரி பூ வந்து சாமிக்கெலாம் போடுவாங்க. அண்ட் தென் மணி பிளான்ட் வந்து ரொம்ப கச்ச நிறைய வளர்த்துருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதுலாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு குட்டி தொட்டியில் மட்டும் சும்மா ஒன்று மேலே போகிற மாதிரி வச்சுட்டு இன்னொரு குட்டி தொட்டியில் என்னோடய பையன் வந்து வைக்கணும்னு சொன்னான். அதனால் இதில் அவனுக்காக நான் வந்து அதுலேருந்து அந்த வேஸ்டானதுலேருந்து ஒரு வேர் இருக்கிறதா, இந்த ரூட் இருக்கிறதா வந்து பறித்து அவனுக்காக எப்படி செடி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவர் தான் வந்து என் பையன் தான் வந்து வீடியோ எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து வைக்கும் போது பசங்களுக்கும் டீச் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த குட்டி பிளான்ட்டை அவங்க வந்து வளர்க்குறதா இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் வைக்க சொல்கிறதுனால நான் வந்து இந்த குட்டி தொட்டியில் 2 மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து மணி பிளான்ட் குட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிடுன்னு அது நல்லா வளர்ந்துடும். வீட்டில் பாசிட்டிவ் ஒரு ஃபீல் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மணி பிளான்ட் ரொம்ப நல்லதுன்றதுனால நான் எப்போவுமே வந்து மணி பிளான்ட்டை மட்டும் எங்கள் வீட்டில் வச்சுட்டே இருப்பேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கூல் திறக்க போகுது அப்படின்னாலே எல்லா புக்ஸ்க்கும் கவர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலைன்னு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து வாங்கி அதில் தான் நான் எப்போவுமே வந்து கவர் பண்ணுறது உண்டு. இந்த வாட்டி மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் நான் இந்த மாதிரி பார்த்தேன். ஸோ ஆன்லைனில் இதை ஆர்டர் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அவர் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சிசர் வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலோ டைப் வேண்டாம், கம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நம்ம அதில் இருக்க அந்த ஷீட், அந்த பேப்பரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை நல்லா இழுத்து டைட்டாக பபிள்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒட்டிட்டா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு பாருங்கள். அதில் ஆல்ரெடி வந்து பேஸ்ட் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒட்டிக்குது. அப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் தூக்கிட்டு அதே மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் கோணையாக ஒட்டாமல் கரெக்டாக நேராக இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒட்டிக்குது. அண்ட் தென் இந்த சைடும் வந்து திருப்பி 3 பக்கமும் அந்த மாதிரி ஒட்டிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை. இது ஆக்சுவலி ஆன்லைனில் வந்து ஒரு பேக்கெட் வந்து 250 இல்லை 280 கொடுத்து வாங்கினது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் 30 ஷீட்ஸ் இருக்குது. பெரிய ஷீட்டு, அதாவது பெரிய புக்ஸ்க்கெலாம் போடுற அளவுக்கு ஷீட்ஸ் இருக்குது. அண்ட் தென் குட்டி நம்ம கிளாஸுக்கு குட்டி நோட் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு சைஸான இருக்குது, அதை விட குட்டி. அந்த மாதிரி மொத்தமாக வந்து 30 ஷீட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 2 ஹவர் 3 ஹவர் ஆகும்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம அட்டை போடுறதுக்கு. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இப்போ வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஜஸ்ட் இந்த பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து டைட்டாக வந்து லூஸ் விடாமல் டைட்டாக வந்து ஒட்டிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஷீட் கோணையாக இல்லாமல் கரெக்டாக வந்து ஒட்டி வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துட்டு உங்களுக்கு டைட்டாக வந்து ஒட்டிக்கிடுது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருக்க ஃபீலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்து திருப்பும் போது தான் இந்த புக்கு வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்ற நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து போன வாட்டிலாம் நம்ம பார்க்கலையே, இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. இது வந்து என்னோட 2 ஷீட் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். ஒன்று வந்து என் பெரிய பையனுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. அண்ட் தென் என் சின்ன பையனுக்கு போட வேண்டியது இருக்குது. இவருக்கு அடுத்தது தான் அவருக்கு போடணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் டைம் சேவிங் கூட ரொம்ப டைம் சேவிங்காக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஒரு ஷீட் போட்டிருக்க ஃபீலே இல்லை. இந்த மாதிரி பின்னாடி திருப்பி உள்ளே பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஒட்டிருக்கிறதுனால இது கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடகடன்னு இந்த எல்லா ஷீட்ஸும் வச்சு எல்லா புக்ஸ்க்கும் வந்து பெரிய பையனுக்கு நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. இது எல்லாமே ஒரு ஸ்கூல் நோட் புக்ஸு, இது வந்து ஃபுல்லாக புக்ஸ், இது வந்து நோட்ஸ் எல்லாமே வந்து போட்டு முடிச்சாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறதுனால டிஃபன் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.